வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பேராசை கூடாது. இந்த தலைப்புல இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாம். ஏழை ஒருவன் ஒரு தேவதைக்கு திருப்தி ஏற்படும்படி நடந்து கொண்டான். அந்த தேவதை அவன் முன்னர் தோன்றி 3 தாயக்கட்டைகளை கொடுத்து அவற்றை உருட்டி 3 வரங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கூறியது. அவன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் மனைவியிடம் விவரத்தை கூறினான். பண ஆசை பிடித்த அவள் பணத்திற்காக காயை உருட்டும்படி சொன்னாள். அதற்கு அவன், நம் இருவருக்கும் மூக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. ஊரார் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள். முதலில் அழகான மூக்கு வேண்டும் என்று காயை உருட்டுவோம் என்று கூறினான். ஆனால் பணத்தை விரும்பியவளான மனைவி காயை உருட்ட விடாமல் கணவனின் கையை பிடித்து கொண்டாள். கணவனோ திமிரி கையை விடுவித்து கொண்டு, எங்கள் இருவருக்கும் அழகான மூக்குகள் அமையட்டும், மூக்குகளை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று காயை உருட்டினான். மூக்குகள் என்று பன்மையில் கேட்டதால் அவர்கள் இருவர் உடம்பிலும் பல மூக்குகள் தோன்றிவிட்டன. பல மூக்குகள் வந்தவுடன் இத்தனை மூக்குகள் வேண்டாம் என்று காயை உருட்ட இருவரும் சம்மதித்தார்கள். ஆனால் காயை உருட்டும் போது அவசரத்தில் மூக்குகளே வேண்டாம் என்று கூறிவிட்டனர். அவ்வளவுதான், ஒரு மூக்கு கூட இல்லாமல் போய்விட்டது. இப்படி 2 வரங்கள் வீணாகிவிட்டன. என்ன செய்வது என்று அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கேட்பதற்கு இனி ஒரே ஒரு வரம்தான் மீதி இருந்தது. மூக்கு இல்லாத காரணத்தால் முகம் விகாரமாக இருந்தது. இந்த நிலையில் வெளியே போக அவர்கள் மிகவும் நாணினார்கள். இனி அழகிய மூக்கு வேண்டும் என்று கேட்டு அழகிய மூக்குடன் வெளியே போனால் ஊரார் கேட்பதற்கு என்ன பதில் சொல்வது என்று அஞ்சினார்கள். தங்கள் மடமையை நினைத்து வருத்தப்பட்டார்கள். தங்களுக்கென்று இருந்த பழைய மூக்கையே வரவழைத்துக் கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் அவர்களுக்கு புலப்படவில்லை. அதனால் அழகற்ற பழைய மூக்கு எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று காயை உருட்டினார்கள். பழைய மூக்கு வந்தது, வரமும் தீர்ந்து போயிற்று. இக்கதையின் மூலம் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படுவது நமக்கு கிடைக்கும், அத்தோடு துன்பமும் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் சேதுராமலிங்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து எனக்கு ஊக்கமளியுங்கள். நம்மை இணைத்த இயற்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.